ஸோ நம்மளுடைய ஏர்னிங் பார்ட் செகண்ட் பார்ட்டை வந்து இப்போ நம்ம ஷேர் பண்ண போறோம். ஸோ இந்த மார்க்கெட்டிங் பிளான் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கம்பெனி என்ன செய்யறாங்க அப்படின்னா 4 டிஃப்ரெண்ட் மெம்பர்ஷிப்ல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் சே இப்போ இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க 4 டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ்ல உங்களுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷனுக்கு எது பெஸ்ட்டோ நீங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் மெம்பர்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது பேசிக் மெம்பர்ஷிப். இதோட காஸ்ட் வந்து 4400 ரூபாய். ஸோ 4400 கொடுத்து நம்ம இந்த பிசினஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க, நம்ம ஓனா வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். அண்ட் பெஸ்ட் திங் என்ன அப்படின்னா இந்த சின்ன கேபிட்டலை வச்சுட்டு கூட மந்த்லி ஒரு 1,47,000 வரைக்கும் நம்மளால இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் அதே சமயம் இதை விட நான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா நான் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம ப்ரீமியம் மெம்பர்ஷிப் சூஸ் பண்ணலாம். இதோட காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 13,200 நம்மளுக்கு 3 ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் ஒரு மாசத்துக்கு 6.5 lakhs வரைக்கும் நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதை விட இன்னொரு பெட்டர் அப்படின்னு பார்க்கும்போது இலைட் மெம்பர்ஷிப். இதோட காஸ்ட் வந்துட்டு 52,700 rupees அண்ட் 12 ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நம்மளோட சாய்ஸ்ல வந்துட்டு நம்ம வாங்கிக்கலாம். 6 ரொசண்டா, 6 அர்பனிசம் ஆர் 12மே வந்து நம்மளுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்கிக்கலாம். அண்ட் பெஸ்ட் திங் என்ன அப்படின்னா இந்த ஒரு 52,000 கேபிட்டலை வச்சுக்கிட்டு மந்த்லி 18 lakhs வரைக்கும் நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இன்னைக்கு ஒரு மாசம் 18 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஜாபுமே இங்க கிடையாது. சப்போஸ் அப்படி வந்து ஒரு மந்த்லி ஒரு 18 lakhs நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அப்ராட்ல நம்ம ஒர்க் பண்ணணும். ஆனா அதுக்கேற்ற மாதிரி 20-25 years எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்தா மட்டும்தான் இப்படி ஒரு மந்த்லி சேலரியை நம்மளால வாங்க முடியும். பட் அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்டான ஒரு இன்கம் நம்மளுடைய பிசினஸ்ல ஜஸ்ட் ஒரு 52,000 கேபிட்டல்ல பண்ண முடியும்ன்றதே எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். ஆனா அது மட்டும் இல்ல, ஃபைனலி நம்ம எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்றது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு மெம்பர்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாட்டினம் மெம்பர்ஷிப். இதோட காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 87,800 rupees. இதுல நம்மளுக்கு 20 ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இதுவும் நம்மளோட சாய்ஸ் தான். 10 ரொசண்டா அண்ட் 10 அர்பனிசம் வாங்கிக்கலாம், ஆர் 20 ரொசண்டா நம்ம சாய்ஸ்ல வாங்கிக்கலாம். இதுல பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா அன்லிமிட்டெட் இன்கம். ஸோ இந்த பிளாட்டினம் மெம்பர்ஷிப்பை வச்சுக்கிட்டு நிறைய நாடுகள்ல எஸ்பெஷலி ஆப்பிரிக்கா கண்ட்ரிஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 மாச காலகட்டத்துல இன்னைக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேலலாம் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதே பிளாட்டினம் மெம்பர்ஷிப்பை வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாயும் ஒரு நாளைக்கு 10 லட்சம் கூட ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே நம்மளுக்கு ப்ரூஃபே இருக்கு. அந்த அளவுக்கு நம்மளுடைய ஒரு எக்ஸலண்டான ஒரு இன்கம் தான் நம்மளுடைய டைனேஜ். அண்ட் இதுல ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம், ஒரு டைம் மட்டும் நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணா போதும். ஸோ எந்த பேக்கேஜ் நீங்க வரீங்களோ அந்த பர்ச்சேஸ் வந்து 1 டைம் தான் நீங்க பண்ண போறீங்க. அண்ட் லைஃப் டைம் ஃபுல்லா நம்ம இன்கம் இதுல ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு எக்ஸலண்டான ஒரு பேக்கேஜ் தான் நம்மளுக்கு கம்பெனி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மெம்பர்ஷிப்ல வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டீங்க, நீங்க கன்சியூம் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க ஆல்ரெடி ப்ராடக்ட்ஸ்ல கிடைச்ச ரிசல்ட்ஸ், உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கும். இதை நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நீங்க ரெஃபர் பண்ணும்போது, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் நீங்க பண்ணும்போது மொத்தமா 8 டைப் ஆஃப் இன்கம் வந்து நமக்கு கம்பெனி ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த 8 இன்கமையும் நான் 1 by 1 உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, பீப்புள் வந்து உங்க டீம்ல ஸ்லோவா உள்ள வரும்போது இப்ப நீங்க ஒரு பேசிக் மெம்பர்ஷிப்ல இருக்கீங்க, அதே போல அவங்களும் உங்களை போல ஒரு பேசிக் மெம்பர்ஷிப்ல உள்ள வராங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய டீடைல்ஸை ஃபில் பண்றதுக்கு கம்பெனி உங்களுக்கு ஒரு பேமெண்ட் கொடுக்குறாங்க. சப்போஸ் நீங்க ஒரு பேசிக்ல இருந்து ஒரு பேசிக் மெம்பர்ஷிப் ஒருத்தர் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க, அவருடைய கீஇன் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு 23 rupees உங்களுக்கு ஒரு கமிஷனாவே கிடைக்குது. அதுவே நீங்க ஒரு பிரீமியம்ல இருந்து நீங்க ஒரு பிரீமியம் மெம்பர்ஷிப்பை இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த என்ட்ரி பண்றதுக்கு மட்டுமே 200 rupees உங்களுக்கு கமிஷனா கொடுக்குறாங்க. அதுவே நீங்க ஒரு பிளாட்டினம்ல இருந்துகிட்டு ஒரு பிளாட்டினம் மெம்பர்ஷிப்பை இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க, அந்த கீன் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா 2,280 rupees உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 1 minute ஒர்க்கு கம்பெனி உங்களுக்கு இந்த போனஸையும் கொடுக்குறாங்க. ஸோ டிஃபரன்ஸ் நம்ம டீம்ல நிறைய பீப்புள் வந்து நிறைய பேர் உள்ள வருவாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த கீன் நம்ம பண்ணி கொடுத்தாலே இதுவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்கம் எவ்ரிடே நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்கம் வந்து இந்த கீன் போனஸ். அண்ட் செகண்ட் இன்கம் அப்படின்றது வந்து டைரக்ட் ஸ்பான்சர் போனஸ். அதாவது நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பீப்புளை டைரக்டா இன்ட்ரோடியூஸ் பண்ண, அவங்க ஜாயின் பண்ண உடனே இம்மீடியட்டா இந்த கமிஷன் கிரெடிட் ஆகும். சப்போஸ் நீங்க ஒரு பேசிக் மெம்பர்ஷிப்ல இருந்துகிட்டு பேசிக்ல ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 570 rupees இன்ஸ்டன்டாவே கிரெடிட் ஆயிடும். அதுவே நீங்க ஒரு பிரீமியம்ல இருக்க ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிரீமியம் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது 1,710 rupees அண்ட் இலைட்ல ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது 8,200 அண்ட் பிளாட்டினம்ல ஒருத்தர் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது 13,680 ரூபாய் கமிஷன் உங்களுக்கு அப்பவே கிரெடிட் ஆயிடும்.
அதுவே நீங்க பிரீமியம் மெம்பர் சூஸ் பண்ணிருக்கீங்க, நெக்ஸ்ட் மெம்பர்ஷிப் நீங்க சூஸ் பண்ணும்போது பிரீமியம் மெம்பர்ஷிப்ல இருந்து ஒரு பேசிக்கை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு 684 rupees கமிஷனும், அதுவே பிரீமியம்ல இன்னொருத்தர் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 2052 rupees கமிஷனும். ஜஸ்ட் நீங்க எந்த பேக்கேஜ்ல இருக்கீங்களோ அதுக்கேத்த மாதிரி உங்களோட இன்கமும் ஜாஸ்தியாவே கிடைக்கும். சப்போஸ் நீங்க பிரீமியம்ல இருந்து ஒரு இலைட் பர்சனை இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா 9500 அதுவே ஒரு பிளாட்டினம் கொண்டு வரும்போது 16,960 உங்களுக்கு இன்ஸ்டன்ட் இன்கமாவே கிரெடிட் ஆயிடும். சப்போஸ் நீங்க இலைட் மெம்பர்ஷிப் நீங்க அதை சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்ரெடி 12 ப்ராடக்ட்ஸும் கிடைச்சிருக்கு. இதுல இருந்துகிட்டு நீங்க பீப்புளை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது பேசிக்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு 798 rupees-உம், ஒரு பிரீமியம் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது 2300 அண்ட் ஒரு இலைட் மெம்பர்ஷிப் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது 10,000-உம், ஒரு பிளாட்டினம் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது 18,240 rupees உங்களுக்கு இன்ஸ்டன்ட் கமிஷனாவே கிடைக்கும். ஸோ ஒரே ஒரு டிஃபரன்ஸ் நீங்க பாத்துக்கிட்டே வரலாம் ஒவ்வொரு மெம்பர்ஷிப்லயும். நீங்க அதிகமான மெம்பர்ஷிப்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி போனஸும் ரொம்ப ஜாஸ்தியா கிடைக்கும். சப்போஸ் நீங்க ஒரு பிளாட்டினம்ல இருந்து ஒரு பேசிக்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது 912 rupees-உம், ஒரு பிளாட்டினம்ல இருந்துகிட்டு ஒரு பிரீமியமை கொண்டு வரும்போது 2700 அண்ட் ஒரு பிளாட்டினம் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா 20,520 rupees-உம் இன்ஸ்டன்ட் போனஸாவே கிடைக்கும். சோ ஒரு சின்ன கம்பாரிசன் தான். நீங்க பேசிக்ல இருந்து ஒரு பிளாட்டினம் கொண்டு வரும்போது உங்களுக்கு வெறும் 13,000 தான் கிடைக்கும். பட் பிளாட்டினம்ல இருந்து நீங்க ஒரு பிளாட்டினம் கொண்டு வரும்போது 20,000 rupees உங்களுக்கு இன்ஸ்டன்டா கிடைக்குது. சோ உழைப்பு ஒண்ணுதான், நீங்க போடுற உழைப்பு ஒண்ணுதான். சோ நீங்க எந்த மெம்பர்ஷிப்ல இருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு அதுக்கு உண்டான ஒரு அளவுல உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆன ஒரு போனஸும் கிடைக்குது. சோ இது நம்மளுடைய டைரக்ட் ஸ்பான்சர். நம்ம ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நீங்க ஒரு பேசிக் மெம்பர்ஷிப்ல நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. லெட்ஸ் சே 4,400 கொடுத்து நீங்க பிசினஸ் எடுத்துட்டீங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸ் அக்கௌண்ட் அண்ட் உங்களுக்கு 4,400 rupees மதிப்புள்ள. ஸோ டாக்டர் PS ராஜ் வந்து நம்மளுக்கு அழகான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாங்க இந்த ப்ராடக்ட்ஸை பத்தி. அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனா அது இல்லாம நீங்க ஒரு நாளைக்கு 4,900 வரைக்கும் இந்த பேசிக் பேக்கேஜ் நீங்க ஏர்ன் பண்ண முடியும். டெய்லி 4,900 rupees வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஆனா ஒரு மாசத்துக்கு 1,47,000 வரைக்கும் நீங்க earn பண்ண முடியும். ஸோ 2 பேரை நீங்க பேசிக்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்க. லெஃப்ட்ல ஒரு மெம்பர், ரைட்ல ஒரு மெம்பர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கீன் போனஸ் ஒருத்தருக்கு 23 rupees-உம், ஸ்பான்சர் போனஸ் ஒருத்தருக்கு 570 rupees-உம் அந்த மாதிரி 2 பேருக்கு உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அது போக மேட்சிங் போனஸ். ஸோ 2 பேர் பிசினஸ் எடுத்ததுக்காக உங்களுக்கு பேர் மேட்சிங் கமிஷன். ஸோ இது எல்லாமே சேர்த்து மொத்தமா உங்களுக்கு வந்து 1,756 rupees உங்களுக்கு இன்கமாவே வந்துச்சு. சோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 40% உங்களோட கேபிட்டல் இங்க ரெக்கவர் நீங்க பண்ணீங்க. சோ அதே போல இன்னொரு 2 பேர் பேசிக் மெம்பர்ஷிப்ல நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா கேபிட்டல் ஃபுல்லாவே நீங்க ரெக்கவர் பண்ணீங்க. நீங்க பிரீமியம் மெம்பர்ஷிப் சூஸ் பண்ணும்போது இதோட காஸ்ட் வந்து 13,200. பெனிஃபிட்ஸ் இன்னும் ஜாஸ்தி. இன்டர்நேஷனல் பிசினஸ் அக்கௌண்ட் கிடைக்குது. உங்களுக்கு 13,200 மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஒரு நாளைக்கு 21,888 rupees வரைக்கும் நீங்க பர் டே ஏர்ன் பண்ண முடியும். ஒரு மாசத்துக்கு 6.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க சம்பாதிக்கலாம். சோ நீங்க பிரீமியம்ல வந்துட்டு 2 பிரீமியம் மெம்பர்ஸ் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது கீன் போனஸ் ஒரு 204 rupees-உம், டைரக்டா ஒருத்தரை ஸ்பான்சர் பண்ணதுக்கு ஒரு 2,052 rupees-உம் ஒரு ஆளுக்கும் அந்த மாதிரி 2 பேருக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அது போக மேட்சிங் போனஸ் ஒரு 1,710. மொத்தமா 2 பேரை நீங்க டைரக்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு 6,222 rupees உங்களுக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு. ஸோ ஒரு 47% கேபிட்டல் நீங்க இங்க ரெக்கவர் பண்ணிருக்கீங்க. ஸோ பியூட்டிஃபுல்லான விஷயமே என்ன அப்படின்னா நீங்க இதே போல இன்னும் 2 பேரை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது உங்களுடைய கேபிட்டல் ஃபுல்லாவே ரெக்கவர் ஆயிடும். அண்ட் இதுக்கப்புறம் இந்த பிசினஸ்ல வரக்கூடியது எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் தான். அண்ட் இலைட் மெம்பர்ஷிப் நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் இன்னும் ஜாஸ்தி. இலைட் மெம்பர்ஷிப்போட காஸ்ட் வந்து 52,700 rupees. உங்களுக்கு ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸ் அக்கௌண்ட் அண்ட் 52,700 மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸ் 12 ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நாளைக்கு நீங்க 62,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஒரு மாசத்துக்கு 18,74,000 வரைக்கும் நீங்க இந்த கேபிட்டல்ல ஏர்ன் பண்ண முடியும். சோ இலைட்ல நீங்க வந்துட்டீங்க. அதே போல நீங்க 2 இலைட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமா 32,000 உங்களுக்கு ரிட்டர்னாவே வந்தாச்சு. சோ உங்களோட கேபிட்டல் பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 55% கேபிட்டல் நீங்க இங்க ரெக்கவர் பண்ணிட்டீங்க. சோ பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். நீங்க எந்த பேக்கேஜ்ல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த பேக்கேஜ்ல இருக்க பீப்புளை வேணாலும் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். பேஸ்ட் ஆன் தட் அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு இன்கமும் கிடைக்கும். சோ பிளாட்டினம் மெம்பர்ஷிப் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெம்பர்ஷிப் நம்ம எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்றது. இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா நம்ம ஒரு டைம் மட்டும்தான் இதுல பர்ச்சேஸ் பண்ணணும்.
ஒரு பிசினஸ வந்து ஒரு 87,800 கொடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது எக்ஸலண்டான ஒரு இன்கம் இதுல எடுக்க முடியும். ஒன்னு 87,800 மதிப்புள்ள உங்களுக்கு ப்ராடக்ட்ஸும் ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸ் அக்கௌண்ட்டும் அண்ட் அன்லிமிட்டெட் இன்கம் நீங்க டெய்லி இந்த பிளாட்டினம் மெம்பர்ஷிப்ல earn பண்ணலாம். நீங்க பிளாட்டினம்ல பிசினஸ் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிட்டு 2 பிளாட்டினம் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. சோ ஒரு பிளாட்டினம் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு அந்த கீன் போனஸே 2000 rupees உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு பர்சனை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு 20,520 rupees உங்களுக்கு இன்ஸ்டன்ட் போனஸாவே கிடைச்சிருச்சு. சோ 2 பேரை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா மொத்தமா 59,200 ரூபாய் நீங்க கேபிட்டல ரெக்கவர் பண்ணிட்டீங்க. ஆல்மோஸ்ட் 68% உங்களோட கேபிட்டல் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. சோ இன்னும் ஒரு பர்சன் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கனாலே நீங்க ஆல்மோஸ்ட் உங்களோட கேபிட்டல் நீங்க ரெக்கவர் பண்ணிடுறீங்க. அண்ட் இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் தான். சோ அதே போல நீங்க பிளாட்டினம்ல இருந்தாலும் எந்த மெம்பர்ஷிப் வேணாலும் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்க பிரீமியம் இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க, லெஃப்ட்ல அண்ட் ரைட்ல 2 பிரீமியம் கொண்டு வரும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தது போல கீன் போனஸ் ஒரு 342 அண்ட் ஸ்பான்சர் போனஸ் ஒரு 2,700 மொத்தமா ஒரு பர்சனுக்கே உங்களுக்கு ஒரு 3,000 ரூபாய் கேபிட்டல் வந்தாச்சு. அண்ட் 2 பேரை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது மொத்தமா 8,200 rupees நீங்க ரெக்கவர் பண்ணிட்டீங்க. ஆல்மோஸ்ட் 62% உங்களுடைய கேபிட்டல் வந்து இந்த இடத்துல ரெக்கவர் ஆகுது. சோ எந்த மெம்பர்ஷிப்ல நீங்க வந்தாலுமே நீங்க சூஸ் பண்ண வேண்டியது, நீங்க யோசிச்சு டிசைட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், மேக்சிமம் ப்ராஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா டெய்லி சூப்பரான இன்கம் நீங்க earn பண்ண முடியும். அண்ட் இது ஒரு நெக்ஸ்ட் போனஸ், மிக்ஸ் பேரிங் போனஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இங்க நீங்க பிளாட்டினம் மெம்பர்ஷிப்ல நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. இப்ப நீங்க டைரக்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் சரி, இல்ல உங்க டீம்ல வந்திருக்கவங்க அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு இந்த மேட்சிங் போனஸ் கிடைக்கும். சப்போஸ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, நீங்க லெஃப்ட் சைட்ல ஒரு பிரீமியம் மெம்பரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி அந்த மேட்சிங் போனஸ், உங்களுக்கு கீன் போனஸும் அண்ட் டைரக்ட் ஸ்பான்சர் போனஸும் கிடைச்சது இல்லாம இந்த பேரிங் போனஸ் 3வது இன்கம் கிடைக்கும். சோ பிரீமியம்ல ஒருத்தர் வரும்போது அவருக்கு வந்து 72 பாயிண்ட்ஸும் அண்ட் பிளாட்டினம்ல ஒருத்தர் வரும்போது 480 பாயிண்ட்ஸும் வந்துட்டு நம்மளுக்கு கம்பெனி கொடுத்துறாங்க. இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் 72 பாயிண்ட்ஸும் இந்த 480 பாயிண்ட்ஸும் வந்து இன்னைக்கு மேட்ச் ஆகும். அதுல 72 பாயிண்ட்ஸுக்கு மொத்தமா 3 யூனிட்ஸ்க்கு ஒரு யூனிட்டுக்கு 684 rupees அப்படின்னு கால்குலேட் பண்ணிட்டு 2,058 ரூபாய் இன்னைக்கு உங்களுக்கு இன்கமாவே கிடைச்சு. அண்ட் செகண்ட் டே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பேலன்ஸ் பாயிண்ட்ஸ் ரைட் சைட்ல இருக்கக்கூடிய அந்த 408 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் டேக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் ஆயிடும். இப்ப சப்போஸ் நெக்ஸ்ட் டே உங்களோட டீம்ல லெஃப்ட் சைட்ல ஒரு பிளாட்டினம் மெம்பர் வந்திருக்காரு, ரைட் சைட்ல 2 பிரீமியம் வந்திருக்காங்க. அந்த 2 பிரீமியம்க்கு வந்து 144 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். ஆனா அந்த கேரி ஃபார்வர்ட் 408 பாயிண்ட்ஸும். இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இந்த லெஃப்ட் சைட்ல 480யும் ரைட் சைட்ல டோட்டல் பண்ணீங்கன்னா அது ஒரு 480 ரெண்டுமே சேர்ந்து 20 யூனிட்ஸ் மேட்சிங் நடக்கும். அப்போ ஒரு யூனிட்டுக்கு 684 rupees சொல்லிட்டு 13,680 ரூபாய் அன்னைக்கு ஒரு நாள் இன்கமாவே கிடைக்கும். சோ இதே போல ஒவ்வொரு நாளும் உங்க டீம்ல வரக்கூடிய பீப்புளுக்கு அவங்க பிளாட்டினமோ பிரீமியமோ பேசிக்கோ அதுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் வந்து டெய்லி மேட்ச் ஆகி டெய்லி உங்களுக்கு பே அவுட் கம்பெனி வந்து கிரெடிட் பண்ணிடுறாங்க. சோ இது ஒரு இன்ஃபினிட்டி சிஸ்டம். நீங்க எவ்வளவு லெவல் டீப்பா போனாலும் உங்களுக்கு கம்பெனி அன்னைக்கு உண்டான பேமெண்ட்டை கொடுத்துறாங்க. சோ எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. டைனேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 யூனிக் வேலட்ஸ் நம்ம வந்து வச்சிருக்கோம். நீங்க சம்பாதிக்கிற அமௌண்ட் லெட்ஸ் நீங்க 100% earn பண்ணதுல 90% உங்களுக்கு earnings வந்துடும் இம்மீடியட்டா உங்களோட போனஸ் வேலட்ல. நீங்க அந்த பணத்தை வித்ட்ராவல் பண்ணிருக்கலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா உங்களோட வேலட்டுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களோட கேஷ் போனஸை நீங்க வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 5% சர்வீஸ் சார்ஜ் வந்து அப்ளிகபிள் ஆகும். அண்ட் 10% நீங்க சம்பாதிச்சதுல 10% பார்த்தோம் அப்படின்னா கம்பெனி ரீபர்ச்சேஸ் வேலட்ல வந்து வச்சுக்கிறாங்க. சோ இதுல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா ஃபியூச்சர்ல நீங்க ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களோட பணம் ரீபர்ச்சேஸ்ல இருக்கக்கூடிய அந்த இன்கம் வச்சு நீங்க ரீபர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனா அது மூலியமாவும் உங்க டீம்ல ரீபர்ச்சேஸ் நடந்ததுன்னா அது மூலியமாவும் உங்களுக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான இன்கமும் இருக்கு. சோ 3 இந்த யூனிக் வேலட்ஸ் வந்து நம்மளுக்கு டெய்லி பேசிஸ்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் நீங்க ஒரு பேசிக்லயோ இல்ல ஒரு பிரீமியமோ நீங்க சூஸ் பண்ணி இந்த பிசினஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க. அண்ட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிய வருது பிளாட்டினம் மெம்பர்ஷிப் நம்ம சூஸ் பண்ணும்போது நல்ல இன்கம் earn பண்ணலாம் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க. இப்ப இதுல ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நீங்க 13,200 கொடுத்து நீங்க ஒரு பிரீமியம்ல பிசினஸ் குள்ள வந்தாச்சு. இப்ப கம்பெனி என்ன செய்யறாங்கன்னா நீங்க பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் அதாவது 74,600 மட்டும் கொடுத்து நீங்க உங்களுடைய பிளாட்டினம்க்கு நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சாய்ஸும் கொடுக்குறாங்க. சோ
நீங்க எந்த பேக்கேஜ்ல ஜாயின் பண்ணாலும் ஃபியூச்சர் நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம், பேலன்ஸ் பேமெண்ட் மட்டும் கொடுத்து. ஸோ அதே போல அந்த பேலன்ஸ் பேமெண்ட்டுக்கு உண்டான பிவி கால்குலேட் ஆகி அதுக்கு உண்டான இன்கமும் உங்களுக்கு கிரெடிட் செய்யப்படும். ஸோ அப்கிரேடும் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுக்கு எந்த ஒரு டைம் லிமிட்டும் கம்பெனி வந்து கொடுக்கல. ஸோ நீங்க எப்ப வேணாலும் டிசைட் பண்ணி நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பிசினஸ பொறுத்த வரைக்கும் 10 டிஃப்ரெண்ட் ரேங்க்ஸ் வந்து கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார் ரேங்க். இதோடைய டோட்டல் அக்யூமுலேட் இன்கம், நீங்க மொத்தமா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி 2,85,000 நீங்க சம்பாரிச்சிருந்தீங்கன்னா, நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது டோட்டலா இந்த இன்கம் நீங்க ஏர்ன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்டார் ரேங்க் கிடைக்கும். அதே சமயம் கம்பெனி உங்களுக்கு ஒரு ரேங்க் இன்சென்டிவ் இங்க தராங்க. 14,250 ரூபாய் உங்களுக்கு ஒரு ரேங்க் இன்சென்டிவ் போனஸாவும் தர்றாங்க. அதே போல நீங்க டோட்டலா 9,50,000 நீங்க ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ஸ்டார் ரேங்க் கிடைக்கும். உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு 33,000 ரேங்க் இன்சென்டிவ் போனஸ் ஆகும் அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி 10 டிஃப்ரெண்ட் ரேங்க்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ரேங்க் முடிக்கும் போதும் ரேங்க் இன்சென்டிவ் போனஸும் கிடைக்கும். ஸோ ஃபைனலி ஐகான் ரேங்க். ஸோ இந்த ஐகான் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா டாப் மோஸ்ட் ரேங்க். நம்மளுடைய கரன்சி வேல்யூ படி 9,50,00,000 ரூபாய் நம்ம இதுல சம்பாரிச்சிருந்தோம் அப்படின்னா கம்பெனி வந்து இதுக்கு ஒரு ரேங்க் இன்சென்டிவா கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் ரூபாய் இந்த ரேங்க் அச்சீவ் பண்ணதுக்கு ஒரு போனஸ் போய் கொடுக்குறாங்க. சோ இந்த ரேங்க்ஸ் எல்லாம் நீங்க அச்சீவ் பண்ண ஆரம்பிக்கும் போது டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு விஷயம். சோ இதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு போனஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸலண்டான ஒரு போனஸ் இது. நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க், அதாவது அந்த ஸ்டார் ரேங்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள 2,85,000 நீங்க சம்பாரிச்சிட்டீங்க, இந்த ஃபர்ஸ்ட் ரேங்கை நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எத்தனை பேரை டைரக்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்களோ, லெட்ஸ் சே நீங்க டைரக்டா ஸ்பான்சர் ஒரு 10 பேரை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த 10 பேரோட அவங்களோட மேட்சிங் போனஸ்ல இருந்து எவ்ரி மந்த் அவங்களுடைய அந்த மந்த்லி இன்கம், அந்த பைனரி மேட்சிங் போனஸ்ல உங்களுக்கு ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் 1% கமிஷனாவே கொடுக்குறாங்க. சோ நீங்க செகண்ட் ரேங்க் கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்க டைரக்டா ஸ்பான்சர் பண்ண பீப்புளும் அவங்க டைரக்டா ஸ்பான்சர் பண்ண அந்த 2 பேர் லெவல் 1 அண்ட் லெவல் 2 இந்த 2 பேர்கிட்ட இருந்தும் டோட்டலா 3% கமிஷன் எவ்ரி மந்த் உங்களுக்கு கிடைக்கும். அதுவே நீங்க ஒரு 10th ரேங்க் நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க டீம்ல நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணவங்க அவங்களுடைய இன்கம் அண்ட் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணவங்களுடைய இன்கம் இந்த மாதிரி 10 லெவல்ல இருந்து மொத்தமா 55% இன்கம் உங்களுக்கு எவ்ரி மந்த் கிடைக்கும். ஸோ எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் வந்து இந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிரெடிட் ஆயிடும். ஸோ இது வந்து ஒரு பைனரி மேட்சிங் போனஸ், ஒரு எக்ஸலண்டான ஒரு இன்கம். ஸோ இந்த போனஸை பத்தி யார் உங்களை இங்க இன்வைட் பண்ணாங்களோ அவங்க கிட்ட நல்ல டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்படி ஒரு போனஸை வந்து இந்தியால எந்த ஒரு கம்பெனியுமே கொடுக்கல. அண்ட் இந்த ஒரு போனஸை நம்ம சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா எக்ஸலண்டான இன்கம் எவ்ரி மந்த் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதே போனஸை மட்டும் வச்சுக்கிட்டு ஆப்பிரிக்கால வந்துட்டு 10 மாசத்துல 1 கோடி ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி அவங்க பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஒரு போனஸ் வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் போனஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட யூனி லெவல் போனஸ். இது வந்து நம்ம டீம்ல ரீபர்ச்சேஸ் நடக்கும்போது அதே போல 10 லெவலுக்கு இந்த ரீபர்ச்சேஸ் போனஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு லெவலுக்கும் லெவல் 1ல இருக்கும்போது 8%, லெவல் 2ல அந்த ரீபர்ச்சேஸ் நடக்கும்போது 8%, அந்த மாதிரி 10 லெவலுக்கு தராங்க. டோட்டலி 60% நம்மளுக்கு இதுல இந்த யூனி லெவல் போனஸாவே நம்மளுக்கு கிடைக்கும். இதுவும் மந்த்லி போனஸ். எவ்ரி மந்த் 1ஆம் தேதி உங்களுக்கு இந்த இன்கம் வந்து கிரெடிட் ஆயிடும். ஒரு சின்ன கால்குலேஷன், நம்ம டீம்ல வந்துட்டு 10 லெவல் வரைக்கும் நம்மளுக்கு போனஸ் இந்த யூனி லெவல்ல கிடைக்கும் தெரிஞ்சு போச்சு. ஒரு 5 லெவலுக்கு மட்டும் ஒரு சின்ன கால்குலேஷனுக்காக நம்ம எடுத்துருக்கோம். 5 லெவல்ல நம்ம டீம்ல இருக்கவங்க வந்து ரீபர்ச்சேஸ் எவ்ரி மந்த் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளவு இன்கம் வரும்ன்றது ஒரு சின்ன கால்குலேஷன் பார்க்கலாம். நம்ம ஒரு 10 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். பட் அந்த 10 பேர்ல ஒரு 6 பேர் மட்டும் ரீபர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் எடுக்கும்போது லெவல் 1ல 6 பேர் ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த மாசம் 768 ருபீஸ் அந்த ரீபர்ச்சேஸ் இன்கம் நம்மளுக்கு கிடைக்கும். அதுவே லெவல் 2ல இந்த 6 பேரும் ஆளுக்கு ஒரு 6 பேர் அவங்களுடைய டீம்ல வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா உங்களுடைய லெவல் 2ல இந்த ரீபர்ச்சேஸ் நடக்கும்போது உங்களுக்கு 4,600 ரூபாய் ரீபர்ச்சேஸ் போனஸாவே கிடைக்கும். அதே மாதிரி லெவல் 3, லெவல் 4, லெவல் 5 இந்த 5 லெவல் கம்பேர் பண்ணும்போது இந்த லெவல் 5ல மட்டும் உங்களுக்கு 7,46,000 ரூபாய் ரீபர்ச்சேஸ் போனஸாவே கிடைக்குது. ஸோ டோட்டலி ஒரு 5 லெவல்ல இந்த ரீபர்ச்சேஸ் ஒரு 6 பேர் மட்டும் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மாசம் 9,21,000 இந்த யூனி லெவல்ல மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும் டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் எவ்ரி மந்த். சோ கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க, 5 லெவலுக்கே நம்மளுக்கு ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் இன்கம் வந்தது அப்படின்னா 10 லெவல் நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா நம்மளுடைய இன்கம் எவ்வளவு பெரிய இன்கம் இதுல இருக்கு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும்.
ஸோ இந்த விஷயங்கள் வந்து நீங்க கொஞ்சம் டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நீங்க இந்த டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.